அருமையான மட்டன் சுவையில் சென்னா கிரேவி. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு. இதில் கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு தக்காளி, பூண்டு 2 பல், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, 2 ஏலக்காய், இஞ்சி. இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கிடுவோம். சென்னா 8 மணி நேரம் ஊறினது. முதல் நாள் நைட்டே ஊற வச்சாச்சு. அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு. ஒரு 6 விசில் வந்திருக்கு. 100 ml ஆயில். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன், தனியா, சோம்பு, ஜீரகம், மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நம்ம வச்சு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு. இதை அப்படியே வடிகட்டிடலாம். மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சென்னாவை அதில் கொட்டிடலாம். தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையான உப்பு, தேவையான கொத்தமல்லி தழை. ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். பரோட்டா, சப்பாத்தி, புட்டு, சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூட்டபுளான ஒரு அருமையான கறி, மட்டன் கறி சுவையில் உள்ள சென்னா கிரேவி.